கலாத்திய நிருபத்திலிருந்து நாம் தேவனுடைய செய்தியை தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம். ஆபிரகாம் நாட்கள் முதல், அதாவது ஆபிரகாம் என்பதை விட ஆதாம் காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதன் பாவத்திலே விழுந்து போனான். அந்த முதல் மனிதன் ஆதாம் மூலமாக இன்றைக்கு உலகத்திலே எல்லா மக்களும் பாவத்திலே விழுந்து போனார்கள். பாவத்திலே விழுந்து போன ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய உறவை இழந்து போனான். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் போனது. தேவனிடத்திலிருந்து பெறக்கூடியதான ஆசீர்வாதத்தை பெறாமல் போனான். குறிப்பாக தேவனுக்கு மனிதன் சத்துருவாய் மாறினான். மீண்டும் மனிதன் தேவனிடத்திலே வருவதற்கு அவனுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்கவில்லை. மனிதன் டோட்டலாகவே உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் பாவத்திலே விழுந்து போனபடினாலே அவனுடைய கிரியைகள் எல்லாமே தீமையாக தான் காணப்பட்டது. பாவத்தில் விழுந்து போன ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சும் சிந்தனையும் செயல்களுமே மீண்டும் மீண்டும் பாவத்தை அதிகரித்து கொண்டு தான் இருந்ததை ஒழிய அவன் தேவனிடத்தில் நெருங்குவதற்கான எந்த ஒரு வழியும் அவனிடத்தில் இல்லை. எந்த ஒரு முயற்சியும் அவனிடத்தில் இல்லை. அவன் தேவனிடத்தில் வரவே முடியல. காரணம், டோட்டலாகவே அவன் பாவத்தில் மரித்து போனான். அவன் நித்திய நரகத்திற்கு ஏதுவானான். இந்த தருவாயில் தான் மனிதன் ரட்சிப்பை பெற வேண்டும். ரட்சிப்பு என்பது பரிசுத்தமான கடவுளும் பிரிந்து போன பாவியும் இணைந்திருப்பது தான் ரட்சிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பு என்பது, விடுதலை என்பது பரிசுத்தமான தேவனும் பாவத்தில் விழுந்து போன மனிதனும் சேர்க்கப்படுவது தான், இணைக்கப்படுவது தான் ரட்சிப்பு. எனவே ரட்சிப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையாக இருந்தது. அந்த ரட்சிப்பை அந்த மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகிறான். தேவனிடத்தில் சென்று விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. அதனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் ரட்சிப்பின் திட்டம். ஆண்டவருடைய இரக்கத்தினால, ஆண்டவருடைய அன்பினால, ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தினால, ஆண்டவருடைய முன்னறிதலினால இந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிதாவானவர் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டம் பண்ணியிருந்தார். அந்த திட்டம் என்னன்னு சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு பாவி தேவனிடத்தில் வர வேண்டுமானால், அவன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால் கண்டிப்பாக அவன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு பாவி அவன் தன்னைத்தானே இரத்தம் சிந்தி கடவுளிடத்தில் வர முடியாது. நீதிமான் ஒருவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த நீதிமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பி 33 வருஷம் வாழ்ந்து அவர் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ பிரிக்கப்பட்ட மனிதன், பாவத்திலிருந்து கடவுளை விட்டு பிரிக்கப்பட்ட மனிதன் தேவனோடு சேர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மெய்யான இரட்சகராக அவன் அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த திட்டத்தை தான் ஆதாம் காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த திட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி
அதை ஆண்டவர் நமக்கு சபைக்கு சுவிசேஷமாக கொடுத்திருக்கிறார். இதுதான் கலாத்திய மக்கள் பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். ஒரே விஷயம், நம்ம மீட்கப்படணும்னா இயேசுவை தவிர வேற வழி இல்லை. நம்முடைய கிரியைகளினாலே, நியாயப்பிரமாணத்தினாலே நம்ம என்ன செய்ய முடியாது, மீட்கப்பட முடியாது. இதை தான் பவுல் ஆழமாய் அந்த மக்களுக்கு இந்த நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். காரணம் என்ன, நோக்கம் என்ன என்று சொன்னால், கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் இன்றைக்கு கள்ள உபதேசத்திற்கும் மனிதனுடைய கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து ரட்சிப்புக்கு இயேசுவை விசுவாசிக்க தேவையில்லை, நம்முடைய கிரியைகள் செய்தால் போதும். புறஜாதி மக்கள் செய்கிறார்கள் இல்லையா, மொட்டை போட்டால் போதும், அழகு குத்தினால் போதும், பொங்க வச்சா போதும், போய் ஆற்றுல முழுகினா போதும், நம்முடைய பாவங்கள் தீந்துடும், நமக்கு விடுதலை கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி புறஜாதி மக்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா. அதே போல் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மக்கள் மத்தியில் இப்படி தவறான உபதேசங்களை இன்றைக்கு போதித்து விட்டார்கள். அன்றைக்கு கலாத்திய திருச்சபை மக்கள் அதை கேட்டு அவர்கள் வழிவிலக ஆரம்பித்ததனால பவுல் இந்த செய்தியை காரசாரமாக மிகவும் விவாதத்தோடு அவர் என்ன செய்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் ஏன் கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுத்தீங்க, இயேசுவை விட்டு விட்டீங்களே, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ யார் உங்களை தூண்டினது, உங்களை மயக்கினவன் யார்? ஆகவே ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலமாக மட்டும்தான் நமக்கு உண்டு என்பதை அவர் உறுதிப்பட என்ன செய்கிறார், இந்த நிருபத்தை எழுதி கொண்டே வருகிறார். இதுவரைக்கும் நம்ம 13 செய்தியை கேட்டிருக்கிறோம் கலாத்தியர். இன்றைக்கு 14வது செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த செய்தி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களிலே தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம். இதுதான் தலைப்பு. தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மட்டும்தான் என்பதை இந்த பகுதியில் என்ன செய்கிறார்னா, இந்த 4 வசனங்களிலே பவுல் அழகாக விவரிக்கிறார். 3 செய்திகளை விவரிக்கிறார், 3 ஆழமான செய்திகளை விவரிக்கிறார். அதாவது, தேவன் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் பாவத்திலே கடவுளை விட்டு தூரம் போனான், அவன் மீண்டும் கடவுளிடத்திலே சேர்வதற்கு அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுவதற்கான புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்கு 3 விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த செய்தியை தான் இந்த பவுல் எழுதுகிறார். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 3 சத்தியங்கள் நம்மிலே என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதில் முதல் காரியம் வாசிங்க, 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. முதல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ஆக முடியும். நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாக ஆகணும் அப்படிங்கன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னுடைய முயற்சியினால் தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. ஏன்னா தேவனுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நான் அவருக்கு சத்ருவாக இருக்கிறோம். தேவன் நம்மை பாவியாக பார்க்கிறார், நித்திய தண்டனைக்கு ஏதுவாக நம்மை பார்க்கிறார். அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். சரியா? அப்போ முதல்ல நமக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். யாரை விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது?
வாக்கு தத்தங்கள் ஏன் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி முதல்ல செய்தியில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில் ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனை வருது. நியாயப்பிரமாணத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார், நியாயப்பிரமாணத்தில் கடைபிடிச்சா போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணம் என்பது என்ன? நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். இப்போ நம்ம சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள். சட்டங்கள் யாருடையது? தேவனுடையது. கீழ்ப்படியக்கூடிய நபர்கள் யார்? நம்ம யார்? பலவீனமானவர்கள். நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படிய முடியாது. அப்போ நமக்கு விடுதலை கிடையாது. சரியா? அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டதான ஒரு விஷயம். ஆனால் வாக்குத்தத்தம் என்பது ஆபிரகாமுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஒரு சந்ததி உனக்குள் பிறக்கும், அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நீ நீதிமானாக்கப்படுவாய், அப்போதான் உனக்கு ரட்சிப்பு உண்டு. எனவே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் தேவன். கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றாமல் விடமாட்டார், நிறைவேற்றுவார். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டது. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்து? எதற்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் நம்மை பாவி என்பதை உணர்த்துகிறது. அதுதான் போன வாரத்தில் பார்த்தோம், போன செய்தியில் பார்த்தோம். 10 கட்டளைகளை இச்சை ஒரு பாவம் என்பது நமக்கு தெரியாது. அது நியாயப்பிரமாணம் சொல்றதுனால தான் இச்சை ஒரு பாவம்னு சொல்லி நமக்கு என்ன செய்யுது? தெரியுது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் தண்டனைக்குரியவர்கள் என்பதை அந்த நியாயப்பிரமாணம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நியாயப்பிரமாணம் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? நம்முடைய பலவீனத்தை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்தது நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது தெரியுமா? உனக்கு கண்டிப்பாக வழி உண்டு. அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரால் மட்டும்தான் நீ என்ன செய்ய முடியும்? கடவுளுடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிய முடியும். அவர் மட்டும்தான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். நியாயப்பிரமாணம் என்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்து விட்ட உபாதியாக இருந்தது என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவ அண்டையிலே கொண்டு வந்த அந்த நியாயப்பிரமாணம் இப்போ கிறிஸ்துவ கொண்டு வந்து விட்டாச்சு. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருந்த நம்ம இப்போ கிறிஸ்துவ அண்டையில் வந்துட்டோம். இந்த கிறிஸ்துவ அண்டையில் வந்த நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் என்பது என்ன? கிறிஸ்து யார் என்பதை அறிவது தான் விசுவாசம். கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. கிறிஸ்துவை குறித்துதான வாக்கு தத்தங்கள் ஆதியாகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனிதன் கடவுளை விட்டு பிரிந்திருக்கிறான். கடவுளிடத்தில் சேர முடியாத ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப மேசியாவை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டே இருக்கிறது. அவர் வருவார், இயேசு கிறிஸ்து வரப்போறார், உன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு அவர் உனக்காக இரத்தத்தை சிந்த போகிறார், அவர் ஒருவர் மட்டும்தான் உனக்கு வழி, வேற ஒரு வழி இல்லை என்கிறதான அந்த வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறியது. அந்த வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இதை நம்ம என்ன செய்யணும்னா, கிறிஸ்து யார் என்பதை அறியணும். அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப ரட்சிப்பினுடைய திட்டத்துல இயேசு கிறிஸ்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட போகிறார். ஒரு கூட்ட மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுக்க போகிறார் என்கிற திட்டத்தை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஏற்படுத்தினார். அந்த இயேசுவை நீங்களும் நானும் அறிந்திருக்கணுங்க. அதுதான் விசுவாசம். கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் அப்படின்றது, இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து யார் என்பதை அறியாதபடிக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்து யார்? இயேசு யார்?
அவர் எப்படிப்பட்டவர்? திரித்துவ தேவன்ல இரண்டாவது தேவன், இரண்டாவது நபர். அவர் கடவுள். அவர் யார்? அவர் இரட்சகர். அவர் இரட்சகர். இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாய் வந்து பிறந்தார். 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் வந்து பிறந்தார். அவர் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால மட்டும்தான் நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறுகிறோம். கிறிஸ்து இல்லாம நான் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக முடியாது. அவர் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன். அவரை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? சீசரிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஒரு சிலர் சொல்றாங்க, நீ ஒரு தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார், எலியா என்று சொல்கிறார்கள், மனிதர்களிலே ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இதுதான் விசுவாசம், இதுதான் அறிவு. கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் விசுவாசம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வாக்கியவான் பேதுரு, இது உனக்கு உன் ரத்தம் வெளிப்படுத்தல, இது உன் ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தல, பரலோகத்திலிருந்து தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் யார்? தேவனே அதை கொடுக்கிறார். புரியுதா? அது மட்டுமல்ல, அந்த விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பற்றியது. புரியுதா? மொத்தமாகவே இன்னைக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவா அவர் கடவுள், இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்வதற்காக வந்தார். என்ன நன்மை? வியாதிகளை குணமாக்குவதற்காக வந்தார், தேவைகளை சந்திப்பதற்காக வந்தார், பிசாசு பில்லி சூனிய செய்வன கோளாறிலிருந்து விடுவிக்கும்படி வந்தார். எனவே அந்த இயேசுவை நம்ம என்ன செய்யலாம்? வணங்கலாம். இது விசுவாசம் கிடையாது. இயேசு வந்த நோக்கம் அதுக்கல்ல. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதுக்கு தான் வந்தாரு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரிக்கிறது. அவர் பட்ட பாடுகள் அவ்வளோ சீக்கிரமா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை ஆக முடியாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை ஆகுவதற்கு இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அந்த காட்சியை நீங்களும் நானும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். யாருடைய பாவத்துக்காக? என்னுடைய பாவத்துக்காக நொறுக்கப்பட்டாரே. சரியா? ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு கிறிஸ்துவை பற்றிதான விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அவர் இல்லைன்னா எனக்கு வழி இல்லை. இதுதான் விசுவாசம். இதனால மட்டும்தான் நீ விடுவிக்கப்படுவ. இதனால மட்டும்தான் நீ என்ன செய்வ? தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியும். அப்போதான் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ண முடியும். யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அது மட்டும் இல்லை, விசுவாசம் என்பது சிலுவை மரணத்தை விசுவாசிப்பது மட்டும் இல்லை, அந்த நற்செய்திக்கு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ விசுவாசிப்பது கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து என்ன செஞ்சாங்க?
கீழ்ப்படிந்தார்கள். சும்மா விசுவாசித்தா மட்டும் போதாது. நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேங்க, அவர் ரட்சகருங்க, இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இது எனக்கு தெரியுங்க அப்படின்ட்டு போகிறதல்ல. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அந்த கீழ்ப்படிதலின் மூலமாக தான் உனக்கும் எனக்கு மீட்பு உண்டு. இப்போ கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை நான் அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவர் பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கிறேன், அவருடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிறேன், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்துக்கு இயேசுவை தவிர வேறொரு வழி இல்லை, பாவத்துக்கு தீர்வு அவர் மட்டும்தான் என்பதை விசுவாசிக்க வேண்டும். சரியா? இதுதான் விசுவாசம். இது எப்படி நம்ம அடையிறது? வசனத்தின் மூலமாய் நாம் கேள்விப்பட வேண்டும். நமக்கு அறிவிக்கிறது எது? தேவனுடைய வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். பதினேழாவது வசனம். ஆகையால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். புரியுதா? அப்ப விசுவாசம், கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் என்பது நம்ம வசனத்தை கேட்பதன் மூலமாக. அப்பதான் நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும். வேதம் நமக்கு வெளிப்படுத்தாம எப்படி கிறிஸ்துவை அறிய முடியும்? வேத வாக்கியங்கள் நமக்கு வெளிப்படுத்தாம, வேத வாக்கியங்கள் தான் பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும். பழைய ஏற்பாட்டில் முன் அறிவிக்கப்பட்டதான மேசியா, புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன செய்தார்? மனிதனா இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதை நம்ம வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்விப்பட்டா மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தா மட்டும்தான் கீழ்ப்படிய முடியும். சரியா? அது மட்டும் இல்லை, நம்ம கேட்குறோம், கேள்விப்படுறோம், ஆனால் மனம் திரும்ப வேண்டும். ரொம்ப அவசியம். விசுவாசம் என்பது மனம் திரும்புதலோடு ஐக்கிய முடியாது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அவர் எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். இதுதான் விசுவாசம். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு உண்டு, கலாத்தியர் மக்களே என்று சொல்லி பவுல் இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறார்? மக்களுக்கு புரிய வைக்கிறார். சரியா? 2வது காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கான முதல் காரியம் என்னன்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்குள் இருக்கும். 2வது வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 2வது விஷயம், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து உள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். இங்க ஞானஸ்தானங்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவோடு இணைக்கப்படுதலை நீரில் பெறப்படும் ஞானஸ்தானத்தினாலே உறுதி செய்யப்படுகிறது. இந்த ஞானஸ்தானம் நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுதலை, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே நான் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறேன். இதை நான் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் தான் இந்த நீரில் மூலமாக, தண்ணீரின் மூலமாக நான் பெறப்படுகிறதான ஞானஸ்தானம். இது உறுதிப்படுத்துகிறது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஞானஸ்தானம் நான் எடுத்ததுனால நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்படலை. ஞானஸ்தானம் இன்னைக்கு அப்படிதான் பேசப்படுது. இன்றைக்கு சபைகளிலே
இந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான தவறான உபதேசங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், நீ முதல்ல ஞானஸ்தானம் எடுப்பா, மற்றது எல்லாம் சரியாயிடும். எல்லாத்துக்குமே ஞானஸ்தானம், கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம், சரியா? ஒரு வாலிபன் அவன் காலேஜ் சேரணுமா, நீ முதல்ல ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஏன்னா சில கல்லூரிகளில் கிறிஸ்துவ கல்லூரிகளில் சேர்ப்பதற்கு இது தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் என்ன ஆகி போச்சுன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால தான் நீ ரட்சிப்பை பெற முடியும், ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால தான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியும் என்று தவறான போதனைகள் இன்னைக்கு சபையிலே போய் கொண்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க தவறு என்பதை இங்கே பவுல் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ. கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் நீங்கள் எப்படி பெற்றுக்கிறீங்கன்னு தெரியல. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ ஞானஸ்தானம் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். ஞானஸ்தானம் எடுத்ததனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய கருத்து என்ன? இப்போ இங்கே இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார் ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகுவதற்கு, அதாவது தண்ணீரிலே எடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தை குறித்து பவுல் சொல்லலைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம். இப்ப கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது என்ன? கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் அவரோடு கூட மரித்தேன், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அவரோடு கூட என்ன செஞ்சேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் உயிர் தெழுதார், அவர் மூலமா நான் உயிர் தெழுதேன். இதை காட்டுவதுதான் ஞானஸ்தானம். அப்ப இது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு மறுவிருப்பு அடைந்ததை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம். சும்மா தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. இதைதான் அங்க பவுல் ஆழமா என்ன செய்றாரு சொல்லுகிறார். அதனாலதான் ஞானஸ்தானம் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம், தண்ணீருக்குள்ள மூழ்கி எடுக்கிறோம். முழுக்கப்படுகிறதுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அவரோடு கூட என்ன செய்றேன், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்புறம் எழுந்திருக்கிற போது கிறிஸ்து உயிர் தெழுந்தால் நானும் என்ன செய்றேன், அவரோடு கூட உயிர் தெழுகிறேன். இதை காட்டுவதனுடைய அடையாளம் தான் ஞானஸ்தானம், நீரிலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். ஆனால் இதை இங்கே பவுல் சொல்லலை. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது ஒரு மனிதன் பாவியாக இருக்கும்போது அவன் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவன் அதை விசுவாசித்து மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளம்தான் இந்த ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட முடியும். இதை தான் அவர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாருங்க அதே வசனத்தில் கலாத்தியர் 3:27 சொல்கிறாரு, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே.
தேவனுடைய புத்திரராக இருக்கிறது மட்டுமல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்வது என்பது, கிறிஸ்துவை எப்படி தரித்து கொள்வது? கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தரித்து கொண்டிருக்கிறார்கள்? அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே. ஒரு போர் வீரன் தான் ஒரு நாட்டின் படையை சேர்ந்தவன் என்பதை எப்படி காட்டுவான்? எப்படி காட்டுவான்? அதாவது ஒரு போர் வீரன் மிலிட்ரிக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சீருடை கொடுக்கப்படும், ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கப்படும். இப்போ இந்தியாவுக்கு ஒரு விதமான யூனிஃபார்ம். இப்போ அவன் எப்படி அதை வெளிப்படுத்துவான்? நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் என்பதற்காக அவனுடைய சீருடையை அவன் என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். அதே போல தான் ஒவ்வொரு விசுவாசியும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம், அவருடைய மரணத்தின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றவன், நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய அடக்கத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறேன்? தரித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல் என்பது அவன் சீருடை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அவன் யுத்தத்தில் நிற்க முடியாது. அவனுக்கு சீருடை வேணும். அப்போ தான் அந்த சீருடை அந்த கேப்டன் என்ன செய்வார்னா ஏற்றுக்கொள்வார். என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். இன்னைக்கு பிதா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். இது என்ன ஆடையா எடுத்து போட்டுக்கிறதுக்கு? ஆனால் கிறிஸ்துவ எப்படி நீங்கள் தரித்து கொள்வீங்க? என்னில் இருக்கிற பாவம் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், நான் மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். புரியுதா? இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இவன் கிறிஸ்துவனுடையவன் என்பதை என்ற முத்திரை இடப்பட்டவனாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும், அங்கீகரிக்க முடியும். இதுதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோமா? வாசிங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல், இதுதான் கிறிஸ்து. அவர் மூலமா இதை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்து இயேசுவை நாம் எப்பொழுதுமே, நாம் எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ, நாம் எப்போ மீட்கப்படுகிறோமோ, கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம எப்போ மீட்கப்படுகிறோமோ, கிறிஸ்து எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. எந்த விதத்திலும் அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. அப்போ எதை நாம் செய்தாலும் கிறிஸ்துவின் வழியாக தான் தேவனிடத்தில் போகணும். நம்ம ஜெபம் பண்ணாலும் கிறிஸ்துவின் வழியாக தான் ஜெபம் பண்ணணும். ஆராதனைக்கு போனாலும் கிறிஸ்து வழியாக தான் ஆராதனைக்கு போகணும். நீ காணிக்க கொடுத்தாலும் கிறிஸ்து வழியாக தான் கொடுக்கணும். புரியுதா? நீ ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் நீ எதை செய்தாலும் கிறிஸ்துவின் மூலமாக தான் செய்யணும். அப்போ கிறிஸ்து இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாக செய்ய முடியாது, மாற முடியாது. இதுதான் நம்ம 2வது காரியமாக பார்த்தோம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. வாசிங்க 28வது கலாத்தியர் 4:3-28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்
ஒன்றாயிருக்கிறீர்கள். கவனிங்க, முதல்ல நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கான 3 சத்தியங்கள் என்ன அப்படின்னா, 1, கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் எனக்குள் இருக்கணும். 2வது, கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவை தரித்திருக்கணும். 3வது, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கணும். இங்க என்ன இல்லைன்னு சொல்றாரு? எந்த வேறுபாடும் இல்லைன்ற, எந்த வேறுபாடும் இல்லைன்றார். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மனிதனை பிரித்து வைக்கிறது. நியாயப்பிரமாணம், நீ யூத, நீ புறஜாதியா அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறது. அதுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதுதான் நோக்கம். நீங்கள் என்ன வாசிப்பாருங்க, உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6-7 படிக்கல. உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6-7. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். 14ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. உபாகமும் 14:1-2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். இதை வச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை அதனால தான் யூதர்கள் அவர்களுடைய முழுவதுமான ஒரு வைராக்கியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எங்களை மட்டும்தான் தெரிந்து கொண்டார், நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்குரியவர்கள், நாங்கள் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்துக்குரியவர்கள். புறஜாதி மக்கள் கிடையவே கிடையாது. புறஜாதி மக்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. புறஜாதி மக்கள் என்ன செய்கிறாங்க? இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற முடியாது. அவங்களுக்கு இது சொந்தமும் கிடையாது. புறஜாதி மக்களை மிகவும் கீழ்த்தரமாக நினைத்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள். ஆனால் இது எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மாறிப்போன. இது எல்லாமே, இந்த வேறுபாடு எல்லாமே நீங்கி போயிடுச்சு. இந்த பூமியில் தேசம், கோத்திரம், ஜாதி, இனம், குடும்பம், உறவினர் ஆகிய எல்லாவற்றிலுமே பிளவுகள் காணப்படுகிறது. தேசத்தில் பிளவுகள், சரியா? அதே போல் கோத்திரத்தில் பிளவுகள், ஜாதியில் பிளவுகள், இனவெறி. இன்னைக்கு ஜாதி வெறி, இனவெறி இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்டானிட்டியில் அதிகமாக என்ன செஞ்சிச்சு? பெருகி போச்சு. இன்னைக்கு அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். வெளியே நம்ம அதாவது ஒரு சபைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் ஒரே ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால அவனுக்கும் கிறிஸ்து கடவுளாக இருக்கிறாரு, நமக்கும் கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அங்கே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஒற்றுமையை குறிக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற அந்த மனப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இதில் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவன் ஜாதியை பார்க்குறான்? எத்தனை கிறிஸ்துவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்லி பார்க்குறான்? இன்னைக்கு நம்ம ஏன் ஜாதி பார்க்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஜாதியும் கிடையாது.
ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜாதி வெறி அதிகமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஜாதி வெறியை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு நீ ஆராதிக்கிறதுக்கு போகிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ கிறிஸ்து ஜாதி பார்க்கலையே, திருச்சபையில ஜாதி கிடையாது, வேதம் ஜாதியை பார்க்கல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் அந்த ஜாதியில தான் பொண்ணு கட்டணும், இந்த ஜாதியில தான் பொண்ணு கட்டணும். அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, தாழ்ந்தவனும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லா கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கிரேக்கில் ஒன்று அப்படின்றது என்ன அர்த்தம்னா, கிரேக்கில் ஒன்று அப்படிங்கிற அந்த பதமானது ஒருமையில் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேகராகிய நாமும், அநேகராகியனா மேலே சொல்லப்பட்ட கிரேக்கன், யூதன், அடிமை, சுயாதீனம், இவங்க எல்லாமே அநேகர். இப்படிப்பட்டவங்க எல்லாமே கிறிஸ்துவண்டையில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே சரீரமாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ நம்ம ஒரு சரீரத்துக்குள்ள பல அவயங்களாக நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படும். அப்போ அந்த சரீரத்துக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. திருச்சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறா. அந்த சரீரத்தில் நீங்களும் நானும் அவயங்களாக இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறது. எப்படி நம்ம இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா? நமக்குள்ள ஏதாவது வேறுபாடு, பாகுபாடு இருக்கிறதா? கோத்திரம் பார்க்குறோமா? நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களை பார்க்குறோமா? மற்றவனை தாழ்மையை என்றோமா? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அப்படி யாருமே என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் என்று சொல்லப்படுது. அப்போ ஆக இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்க, கிரேக்கன் உயர்ந்தவன், யூதன் உயர்ந்தவன் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் அடிமை, இவன் சுயாதீனம் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக நீங்களும் நானும் வந்துட்டோன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஒன்றாக தான் இருக்கிறோம். நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை பவுல் இங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார் அந்த மக்களுக்கு. ஏன்னா கலாத்திய திருச்சபையில் யூதனும் இருக்கிறான், கிரேக்கனும் இருக்கிறான், புறஜாதியானும் இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு ஒரே சபைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள சில வேறுபாடுகள் காணப்பட்டது. அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாமே ஒன்றாக இருக்கிறோம். அதுக்காக தான், இந்த ஒற்றுமைக்காக தான் தேவன் என்ன செய்கிறாரு, ஆரம்பமே இந்த ஒற்றுமை தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தும் கூட இந்த ஒற்றுமைக்காக அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? வாசிங்க
யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. யோவான் 10:16. வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். ஒரே மந்தையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17 20-21 பாருங்கள். நான் இவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீ என்னிடத்திலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் வேண்டிக் கொள்றது. இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. ஜபத்தில் இந்த மாதிரி ஜபத்தை நம்ம பண்ணுறோமா யோசித்து பாருங்க. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய ஆண்டவர் திரித்துவ தேவன் ஒன்றாக இருக்கிறது போல சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்கணும். ஒன்றாக இருக்க வேண்டும். எத்தனை பிரிவுகள் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கோங்க, கிறிஸ்துவ சபைகளில் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எத்தனை பிரிவுகள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியாததினால் மட்டும்தான் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இந்த ஒற்றுமைக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். இந்த ஒற்றுமை திருச்சபையில் எங்கும் என்ன செய்யுது? தொடங்கப்பட்டது. திருச்சபையில் உறுதி பண்ணப்பட்டது இந்த ஒற்றுமை. ஒரு சபைன்னு சொன்னால் இந்த ஒற்றுமை அங்கே காணப்படுவது. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் ஒரு மனமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் சபையவே ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார். இதை நம்ம எங்கே பார்க்குறோம்? இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31-32 பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கானவைகளை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ஆதி சபையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே, அவன் கிரேக்கனாக இருக்கிறான், யூதனாக இருக்கிறான், புறஜாதியர்கள் எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே எல்லாரும் ஒரே மனமுடையவர்களாக, சரியா, ஒரே மனமுடையவர்களாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா நிலங்களையும் வீடுகளையும் எல்லாத்தையும் விற்றுட்டு கொண்டு வந்து எல்லா அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொடுத்தாங்க. என்ன நோக்கம்? எதுக்காக கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அங்கே பாருங்கள், அங்கே 34 வருஷம் பாருங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. என்ன நோக்கம்? அங்கே தரித்திரன் இருப்பான், பணக்காரன் இருப்பான். இவன் பணக்காரன் என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்குள்ளதெல்லாம் எல்லாத்தையும் வித்துட்டு கொண்டு வந்து தரித்திரனுக்கும் சரிபாகமாக என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரனும் பணக்காரனும் சமமாக இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபை செய்யக்கூடியதான காரியம். இன்றைக்கி செய்தா சபை? திருச்சபை இன்றைக்கி செய்தா? செய்கிறது இல்லையே. அவன் பணக்காரனாக தான் இருக்கணும், ஏழையாக இருக்கணும். பணக்காரனுக்கு ஒரு மாதிரியான மதிப்பு, ஏழைக்கு ஒரு மாதிரியான மதிப்பு. இது திருச்சபை இது வேதபூர்வமான சபை அல்ல. எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்ம கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறோமா? அப்போ தான் தேவன் அவருடைய பிள்ளையாய் நம்மை அங்கீகரிக்க முடியும். இப்போ 3 விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, தலைப்பு என்ன? கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகணும்.
கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை, தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால், அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால் 3 விஷயங்கள் இருக்கணும். 1, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். 2வது, கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். 3வது, நாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். வேற்றுமை கிடையாது, ஜாதி கிடையாது, பிரிவினை கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் அப்படி தான் வாழ்ந்துட்டு போனார். பணக்காரனிடத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருந்தார், ஏழையினிடத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருந்தார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய பிள்ளை ஆகுவதற்கு அவர் பட்ட பாடுகள் தான் சிலுவை மரணம். இந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக கொடுத்து இந்த உன்னதமான கடவுளோடு இணைக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு ஐஸ்வர்யமான ஒரு சிலாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோசித்துப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? கடைசி வசனத்தில் சொல்லுது, நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறோம். யார் ஒருவன் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறானோ அவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவிலே நிறைவேறப்பட்டபடினாலே நாம் அவருக்கு சுதந்திரராக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துனுடைய சுதந்திரராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்டதான பாக்கியத்தை நீங்களும் நானும் பெறவில்லையானால் மனதிருந்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.